तमिलनाडु के मुख्यमंत्री और उनके सुपुत्र दोनों तमिलनाडु जनता का ध्यान भटकाने के लिए कुछ मुद्दे खड़े कर रहे हैं. இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களா எடுத்து புதுசா ஒரு பிரச்சனையை தமிழகத்துக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि डिलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे. श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகளை மறு வரையறை செய்தால் அது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் திட்டங்களை செம்மையாக சீர்மையாக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இழக்கும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது கூடாது, 1971ஆம் ஆண்டு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதுதான் தொடர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக எண்ணிக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும். அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியில். அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளிவாங்கியை பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லவில்லை, உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து தவறு. ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்கினதுக்கு மேலே கூவுறம்பாங்க, அது மாதிரி வாங்குறதுக்கு மேலே கூவுற வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடல்ல, தமிழக அரசும் ஏற்புடையதல்ல என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள். அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு வட மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அநீதி தான். எனவே தான் சொல்கிறோம், புரோரட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது 71வது இருக்கின்ற 71இல் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும். 71 மக்கள் தொகை அடிப்படையில் குழப்பருங்கிறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் 848 இருக்கைகள் நீங்கள் போட்டிருக்கீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் 848 இருக்கைகள் போட்டிங்கன்னா நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும், புரோராட்டா பேசிஸில் போனால் எங்களுக்கு குறையும். அப்போது அந்த அடிப்படையில் இல்லாமல் 71 என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கிற 40 புரோராட்டாவாக எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கும் உயர்த்தணும். சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 10 15 லட்சம் வாக்குகள் செலுத்த சூழல் நம்ம மாநிலத்தில் சரி மற்ற மாநிலத்தில் சரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 10 லட்சம் பேர் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஒரு மாற்றி அமைச்சர் ஒரு கம்மியான எம்பிக்கள் பயன்படுத்துறதுனால அது நல்ல விஷயம் தானே. 73 இல்லை நமக்கு குறையுது இல்லை. நீங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், 20 லட்சம் சொல்லி வச்சுங்க. 20 லட்சம் நம்ம தமிழ்நாட்டுக்கு 33 சீட் ஆகிடலாம். அவங்களுக்கு அதிகமாக இப்போ எத்தனை சீட் குறையும் முதலமைச்சரோட லெட்டர்லேயே இருக்குது. நமக்கு 8 சீட் குறையுது. மக்கள் தொகை அடிப்படையில் போனால் குறைக்க சொன்னது யார்? மக்கள் தொகை குறையுங்கள் சொன்னது அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி வேணும். அப்போ அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்கள் முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் முன்னேறி இருக்கோம். அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம். பல்துறைகளில் தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 2 இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் கொடுத்த அறிவுரையை ஏற்று எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. எது
டீலிமிட்டேஷன் பண்றதா இருந்தா ஸ்டிக் ஆன் 1971 because 1971 parliament deliberated willfully and wantonly that the scheme which is being adopted by the southern states gave us some negative impact on population which is not sustainable under law. 1971 அடிப்படையை வச்சு நம்ம எப்போ அதை கொண்டு வந்தாலும் ஒரு காலத்துல நம்ம வந்து எப்படியோ மார்க் சிறிய கொண்டு வந்தோம்னா எப்பவுமே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அதிகமான ஒரு 20 வருடம் கழிச்சு மக்கள் தொகை வந்து நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் சமமா இருக்காதுல்ல. அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் 71 பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் உதாரணமாக இதனுடைய இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கை வந்து நாங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நாளைக்கு வந்து ஒரு நீட் சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது தமிழ் கலாச்சாரம் அல்லது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாக்கெடுப்பு நடக்குது. அப்போ வாக்கெடுப்பில் என்ன பண்ணுவாங்க, வட மாநிலங்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுடைய குரல் நெரிக்கப்படும். அப்போ வந்து தி கொஸ்டின் will arise whether Tamil Nadu is a part of India or not. और मैं फिर से एक बार कोयम्बटूर की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्य की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम न हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा. इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है. இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது, தென்னிந்திய மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறுசீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் அத்தனையிலும் எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும். அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார் குறையாது, மற்றவனுக்கு கூட கூடாதுல்ல சார். தமிழ்நாட்டு குறையாது, 39 இருக்கும். உத்தரப்பிரதேசம் 80 120 தானா? உங்களுக்கு பாதிப்பு தானே? அது ரைஸ் பண்ணா ப்ரொபோஷனல் அதான் 71. அது அவங்க தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க சார். ப்ரோரோட்டாங்கிறது தான் பிரச்சனை சார். how many seats numerical strength is not a problem. Prorata on what basis? On the basis of population or on the basis of the existing constituency of MP or MLAs? அதுக்கு இப்ப எடுத்து படிச்சு பாருங்களேன், நீங்க தான கைட் பண்ணு. ஒருவேளை கிளியர் பண்ணா எனக்கு சொல்லுங்க. ஊபில இப்ப கரண்ட் பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ணும்போது இன்கிரீஸ் ஆகும். அவங்க இன்கிரீஸ் ஆகும். எத்தனை அடிப்படையில வந்து மக்களவை மறுசீரமைப்பு செய்யப்படாம இருக்கு? இதுவரைக்கும் பரிசு பண்ணவே இல்லையே. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. 71 பண்ணக்கூடாது சார். நான் ஒரு தனி மனிதன் எடுத்த முடிவல்ல, நாடாளுமன்றத்தில் வந்து இது குறித்த வந்து விவாதம் வந்திருக்கு. வருகிற போது தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 1971 நம்ம தான் வந்து குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தோம். அதை வந்து யூபி கேட்கல, பீகார் கேட்கல, ஆனால் தமிழ்நாடு கேட்டிருக்கு, கேரளா கேட்டிருக்கு. அந்த குரல் நியாயம் இருக்கு. அதனால லெட் இட் பி கெப்ட் இன் அபைன்ஸ் ஃபார் 25 years. 25 வருஷம் தள்ளி போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? ஆஃப்டர் டூ டெலிபரேஷன் தி பார்லிமெண்ட் தே அப்ளைட் தேர் மைண்ட். அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதமரோ நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே பத்தி பேசல, எதுக்கு டிஎம்கே இப்ப எதுக்குன்னு கேக்குறாரு. நாடாளுமன்ற கட்டடம் துவக்கும் போது இடம் பத்தாது, 850 எம்பிகள் வர வேண்டியிருக்கிறது சொன்னது யார்? இல்ல சார், இப்போ அந்த விஷயத்தை கையில எடுக்கிறது ஏன் கேக்குறாங்க சார்? ஒண்ணு கேட்கல. புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் எதுக்கு 850 சீட் போட்டீங்க? எத்தனை சீட் போட்டீங்க? அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்றேன். அவர் வந்து பார்லிமெண்ட் திறக்கும் போது என்ன சொன்னாரு? இந்தியில சொல்லியிருக்காரு, இன் கமிங் டைம் சீட்ஸ் வில் இன்க்ரீஸ், MPs will increase, where will they sit? இது வந்து inauguration of parliament new building. அப்புறம் வந்து 2023 செப்டம்பர் சொன்னார், தி டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் would begin right after next year's general election. 23 சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லாம இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம்? அண்ணாமலை வந்து எவ்வளவு வந்து கருத்து கூறுறா இருக்காரு. ஏன் அவங்க பிரைம் மினிஸ்டர் பில்டிங் ஆக்ஷன் சொன்னாரு? ஏன் 2023 செப்டம்பர்ல வந்து டீலிமிட்டேஷன் சென்சஸ் ஒன்னா போகணும்னு சொன்னாரு? என்ன அவசியம்? வாட் incumbent on the part of the home minister to say all this statement that prompted us by our chief minister to say something? சார், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், ஒரே இந்தியா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆன்டி தமிழியன் தான், ஆன்டி ரீஜனலிஸ்ட் தான். மாநிலங்களுக்கு எதிரான பண்பு தான் அது. மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்கு, நாங்க தனியா என்ன அர்த்தம்? அவர் தானே சொல்லணும். லெட் ஹிம் டெல். சார், நாளைக்கு வந்து
நான் வந்து ப்ரோரேட்டா என்பது நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி சொன்னா we will withdraw the all party meeting. What is a necessity for us? We may go for a- சார், நீங்க எப்பவுமே விஷயத்தை வந்து நாங்க இன்னும் டெலிபரேஷன் பாராளுமன்ற வெற்றிக்காகவோ மசோதா வெற்றிக்காகவோ சவுத் இந்தியன் ஸ்டேட் தேவையில்லை, நார்த் இந்தியன் ஸ்டேட் வச்சு அதான் இங்க நோக்கம் அப்படிங்கிறதுக்காக சார், அதுதான் இங்க நோக்கம். அதாவது வந்து இவங்க வந்து டிஸ்ஆனஸ்ட், ராஜாஜி ஹானஸ்ட். ராஜாஜி வந்து இந்திய கொண்டு வந்தப்ப ஏன் இந்திய கொண்டு வந்து கேட்டப்ப எங்களுக்கு இந்திய நோக்கம் இல்ல, சமஸ்கிருதம் நோக்கம் ஓப்பனாக சொன்ன சட்டசபையில். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா ஒரு ஹானஸ்ட் பொலிட்டிஷியன். அமித்ஷாவோ மோடியோ டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிஷியன். உண்மையை சொல்றது இல்ல, உண்மைக்கு காரணம் தான். சார், நீங்க 10 வருஷம் 20 வருஷம் நீங்க மாற்றி அதை மக்கள் தொகை வந்து அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுத்தாலுமே எப்பவுமே உங்களுக்கு அதிகமாக அது வரக்கூடாதுங்கிறதான பிரச்சனை. 71 தான் சாரி, அந்த தனி மனிதருக்கு சொல்லியிருக்கு அரசியல் சட்டம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது மட்டும் முக்கியம் இல்லை, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமம்னு சொல்கிறது தான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறதுக்கு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்குவாலிட்டி. இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீ கொடுத்த திட்டத்தால் நாங்கள் குறைச்சிட்டோம் பிள்ளை பேரை, அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இப்போ வேணாமா? நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி பேசுகிறீங்க, நாங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பேசுகிறப்ப ரெண்டுமே அரசியல் சட்டத்தில் இருக்குது. தனி மனிதனுக்கு இருக்கிறது ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமமற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நாங்கள் என்ன சொன்னால், நான் இப்போ சமமற்ற இருக்கேன், யாரால? ஒன்னால, நீங்கள் கொண்டு வந்து திட்டத்தால், நீங்கள் கொண்டு குடும்ப கட்டுப்பாடால். அப்போ நாங்கள் சமமற்ற இருக்கிற போது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ஈக்குவாலிட்டி வேண்டியதில்லை. அது முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, ஆல் பார்ட்டி மீட்டில் முடிவு பண்ணுவாங்க, சிஎம் தானே முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக இப்பயே கேட்குறேன் சார். we are demanding now itself. ப்ரோரேட்டாங்கிறது என்ன? whether it is on the basis of the census or on the basis of existing vacancies, existing number of constituencies. Right. சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், புதிய கல்விக் கொள்கை, எஸ்எஸ்சி நிதி ஒதுக்கீடு, இதை முடிங்க. பாராளுமன்ற மறுவரை இப்பெல்லாம் வந்து மாநிலங்களுக்குடைய குறை இருக்கக்கூடாது, இந்த கூட்டாட்சிங்கிற தத்துவத்தை சிதைக்கும் நோக்கத்தை தான் சார், it is a deliberate attack and assault on the principle of the federalism, federal constitution of India. இவங்க பண்றது எல்லாமே அது. அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் அரசியல் சட்டத்தை திருத்தணும், அடிப்படை பண்புகளை மாற்றணும், basis of the constitution has to be amended, which was given by 13 judges after 68 day deliberations. 13 நீதிபதிகள் உட்கார்ந்து 68 நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாற்றணும்னு சொல்றார். நாடாளுமன்றத்தில் கேட்டோம், இல்லை நீங்கள் பொய் சொல்றீங்க, நாங்கள் பிரிவினை கொண்டு வாங்க சொன்னேன். They are having no guts. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.